ஹாய் கைஸ், நான் ஏகே கேமர்ஸ் அக்தர் பேசுகிறேன். என் தம்பி இப்போ அர்ஷத்து. நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒரு புது கேமோட உங்களுக்கு வந்திருக்கோம். டெட் ட்ரிகர் 2. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான், ஆனால் ரொம்ப டஃப்பான கேம். இப்போ நம்ம இதை விளாட்லாம். ஆனால் இதுக்கு வந்து ஆன்லைனில் விளாண்டா சூப்பராக இருக்கும். மல்டிப்ளேயர் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் எங்களோட மெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கேம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம், நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ உள்ள போய் நம்ம காமிச்சிங்கன்னா தான் அவங்களுக்கே தெரியும். நீங்கள் மூட்டு விளாடுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்ன, டெட் ட்ரிகர் 1க்கு இது அட்வான்ஸாக இல்லையா? டெட் ட்ரிகர் 1 எப்போதுமே கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அதில் வந்து டெட் ட்ரிகர் 1 வந்து இதில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னானுங்கன்னா, நீங்கள் வந்து டெட் ட்ரிகர் 1ல் வந்து கன்னை வந்து குறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடணும். இந்த இருக்க நம்ம கன் ஸ்மித் ஷூட் பண்ணால் தான் டெட் ட்ரிகர் 1ல் சுட முடியும். ஆனால் டெட் ட்ரிகர் 2ல் நீங்கள் கன்னை யார்கிட்ட காமிச்சாலும் அது பாட்டு சுடுவான். அதை விட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸி டெட் ட்ரிகர் 1 விட்டு. ஆனால் சுடுறது ஈஸினாலும் உங்களுக்கு மிஷின் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக. ஈஸியில் வச்சாலே ஜாம்பிஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஜாம்பிஸ் வருதுன்னு சொன்னாங்க. இது ஒரு இங்கே பாருங்க, கன் ஸ்மித், அப்புறம் இதுமாதிரி இதான் மெடிக். இதான் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் இதுமாதிரி ஒவ்வொரு புது ஆள் வருவாங்க. இப்போ நம்ம கேமுக்கு போகலாம். வேர்ல்டு ஹைட் அவுட்னு 2 கொடுத்துருக்காங்க. ஹைட் அவுட்னா நம்ம ஒழிஞ்சிக்கிற இடம். இப்போ நம்ம ஆஃப்ரிக்கன் கேம்பேஜ் விளாடலாம். அது ஃபிக்ஸர்னு ஒரு மிஷின் இருக்குது, அது நம்ம விளாடுவோம். ஆனால் இது ரொம்ப பயங்கரமாக, நீங்கள் ராத்திரியில் மட்டும் விளையாடாதீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் நைட்டு 1 மணிக்கு உட்காந்து நாங்கள் விளாண்டோம். ரொம்ப பயந்து போய் அமுத்தி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மொபைலை. ஆனால் ரொம்ப பயங்கரம்னு சொல்ல முடியாது இந்த கேமை. மீடியம் கேம், அது அவங்கவுங்க இதை பொறுத்தது. இப்போ நம்ம விளாட்லாம். ஆனால் இதில் டெட் ட்ரிகர் 1ஓட இதில் கன்ஸ்லாம் கொஞ்சம் ரியலாக இருக்குது. அதான் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நான் சொன்னால இங்கே ஷூட்டிங் பட்டனே கிடையாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி கன்னை மட்டும் காமிச்சாலே போதும். பின்னாடி வருது பாரு. ஓ மை காட், இந்த பிளட் நம்ம மேலே தெரிக்குது. குளிப் பண்ண மாட்டானா? அது நம்மளுக்கு தேவையில்லை, நீ விளாடு. சரி, ஓகே. நான் லேடிஸ் ஹவுஸை ஷூட் பண்ண மாட்டேன். வருது. ஐயோ ஷூட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நம்ம வந்து கேனிஸ்டரை ஃபைண்ட் பண்ணோம். இப்போ ஃபைண்ட் ஃபியூயல் கேனிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் எந்த கேஸில் உள்ளே போக போகிறேன்னு தெரியல. அங்கே இருக்க போகிறோம் கேனிஸ்டர். ஓகே 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 44 45 46 47. இல்லை என்னென்ன கன் இருக்குன்னு பார்ப்போம். இதில் மொத்தம் ஷார்ட் கன் இருக்குது நம்மள்கிட்ட. என்னோட ரொம்ப ஃபேவரட் கன் சொல்லலாம், ஷார்ட் கன். ஏன்னா இதில் ஒரு ஜாம்பியை சுட்டுக்கிட்டே இருக்கணும். ஷார்ட் கன்னா ஒரே புல்லட் பாருங்க, அந்த மிருதன் படத்தில் வர மாதிரி. முதல்ல நீங்கள் கேம் விளாடுங்க. நீங்கள் ஆப்போசிட் சைடில் போகிறடா நாய. பின்னாடி போ. ஓ சரி. நீ மிஷின் கன்னே வச்சுக்க, நல்லது. அதில் புல்லட் இல்லையா? ஓ ரொம்ப வயலன்ஸாக இருக்குது இந்த இடம். இந்த சேஃப் பேசுமே இல்லையா? 12 9 8 13. நீங்கள் இதில் கொஞ்சம் அந்த 18. நீங்கள் இந்த விளையாடுற பிளேஸை பற்றி கொஞ்சம் சொல்லாமே. இது ஏதோ ஒரு அண்டர் எர்த் மாதிரி இருக்குது. இது வந்து ஏதோ சேஃப் சைடு குடோன் மாதிரி இருக்குது. இங்கே தான் நம்ம கேனிஸ்டர்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளார இறங்கி உள்ளார வந்து ஏதோ மைன் மாதிரி இருக்குது. கோல்டிங் மைனு, சில்வர் மைன் நம்ம தோண்டி எடுப்போம்ல, அதே மாதிரி இருக்குது. நீ சொல்கிறது ஒரு 100% கரெக்டான விஷயம். நியூக்ளியர் மேலே ஏதக்கூடாதா? கீழே வார்னிங் வாமிட்ரான் இருக்குது. அது ரொம்ப மோசமான ஜாம்பி. வாமிட் பண்ணும், அது வாமிட்ரான். துப்ப போகிறான்டா, தள்ளுறா. ஓ மை காட். டேய் அவனுக்கு கிரனேட் எங்க அவனுக்கு ஒண்ணுமே ஆகல நாய. இப்போதான் என்னோட திறமையை பார்க்க போறீங்க. ஓ மை காட், 2% தான் இருக்கு லைஃப் இல்லை. இப்போதான் உங்களோட தம்பியோட திறமையை பார்க்க போறீங்க. ஒரு 25 மீட்டர்ஸ் இருக்கு. சேஃபாக அந்த லெவலில் முடிச்சிருவான்னு நினைக்கிறோம். செத்துட்டான்டா. ரீவைவும் இல்லை. சரி, நான் தோத்துக்கு ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சான்ஸ் விளாண்டு பார்ப்போம். ரீட்ரை. இந்த வாட்டி இந்த மிஷன் நான் முடிச்சே ஆகாம பார்ப்போம். நீ ஒரு ஃபன்னி கை நினைக்கிறேன். லோடிங் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ பார்க்கலாம். ஓ மை காட். போடு. இல்லை ஹார்டில் இருக்கு அந்த ஆப்ஷன்.
தெரியல ஹார்டில் தான் வச்சோம். ஹார்டு, ஈஸி, நார்மல்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கேற்ற மாதிரி மணி அதிகமாகும் நம்மளுக்கு. நம்ம ஹார்டில் மணி வச்சு தான் காசு நிறையா கொடுப்பானுங்க. வாமிட் ஆனதும் அதில் ஏறாத. ஓகே ரிவர்ஸில் போகணும், ரிவர்ஸில் போகணும். அதில் ஏறாத, அதில் ஏறிடாத, ஓரமாக போ. ஓகே எனக்கு இப்போ தான் இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், அதனால எதுவும் தெரியல. ஓ ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த தடவை அவுட் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த நான் அவுட் ஆக மாட்டேன். யாஸ் நான் அப்படி இந்த ஆசிடில் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணா தான் அவுட் ஆனேன். உங்களோட கருத்து என்ன அதில்? நான் தான் முன்னாலேருந்து சொல்லியிருக்கேன், நான் அந்த பச்சை கலர் ஆசிடில் ஏறாத நீ திமுருத்தனமாக போய் ஏறினா அதுக்கு நான் பொறுப்பா? ஓகே ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி வேறு. அப்போலேருந்து அதெல்லாம் நான் நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே 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 ஓகே. ஓ நான் கண்டிப்பாக அவுட்டு நினைக்கிறேன். 7 தான் இருக்குது லைஃபு. பாரு லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓ மை காட், எப்படி எங்களால் இந்த கேமை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி நான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் போய் பார்க்கலாம். கண்டினியூ. இப்போ பார்க்கலாம். பாருங்க டெய்லி ப்ராக்ரஸ். இந்த லெவல் ஏறிட்டு இருக்கும், லெவல் போக கஷ்டமாகும். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த பார்த்தீங்களா, ஈஸிக்கு வந்து 500 ரூபா தருவாங்க, நார்மலுக்கு வந்து 1000 ருபீஸ், ஹார்டுக்கு வந்து 1500 ருபீஸு தருவாங்க. இப்போ நம்ம ஹைட் அவுட்டுக்கு இங்கே வந்து இது ஒரு வேர்ல்டே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரௌன் கலரில் உள்ளதெல்லாம் இன்ஃபெக்டட் ஏரியாஸு, இதெல்லாம் இன்ஃபெக்டட் ஏரியாஸ். இதெல்லாம் இந்த நம்ம ரிமைனிங் நம்மளோட மிஷின்ஸ் உள்ளதெல்லாம் வந்து நார்மல் ஏரியாஸு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று சின்ன தீவு ஒன்று இருக்கா கடலுக்கு நடுவில். இதுக்கு பேர் வந்து அரீனா ஆஃப் டெத்து. நம்ம விட்டு விளாட்லாமா? அரீனா ஆஃப் டெத்து. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அரீனா ஆஃப் டெத்துங்கிறது ஒரு பிளேயர் வந்து மிஷன்ஸ்லாம் கிடையாது, ஜாம்பிஸ் நிறையா வரும். நம்ம எந்த அளவுக்கு சுட்டு எத்தனை வேவ்னா ஒரு ஸ்டேஜ் நம்ம எத்தனை ஸ்டேஜ் தாண்டுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மேலே மெனு பாருங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோ இப்போயே ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இப்போ மணி கொஞ்சம் கிடச்சிருக்கு. லெஃப்ட் சைடு இப்போ தான் நாங்கள் பாதி விளாண்டோம். 1 lakh சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு போய்டும். இவங்க வந்து இந்த லேடி வந்து மெடிசன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. இவர் தான் நம்மளால் கன் ஸ்மித்து. வாய மூடுங்க. கன் ஸ்மித் ரொம்ப ஃபேவரட். இவர் வந்து வெடிகுண்டு கிரெனேடு. இவர் வந்து இன்ஜினியர். இவர் தான் டாக்டரு. இவன் யாருன்னே தெரில, கற்பகம். ஸ்மக்லர். இவர் வந்து ட்ரக்ஸு. ஓகே கைஸ், இப்போ மினி கவர்மெண்ட்டே இங்கே ஓடிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே கைஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அடுத்த எபிசோட் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. பாய். நாங்கள் வாக் த்ரூ பண்ணணும்னா அதையும் எழுதுங்க. ஒரு ஸ்டேஜை நாங்கள் வாக் த்ரூ பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அக்தர் மற்றும் அர்ஷத் ஃப்ரம் கேகே கேமர்ஸ்.